ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். வருகின்ற கோடிக்கணக்கான பக்தர்களின் துன்பங்களையெல்லாம் உடனுக்குடனே அப்பொழுதுக்கு அப்பொழுதே அம்மா மாற்றிவிட வேண்டும் என்றால், இந்த மனிதர்கள் இந்த உளவுதனை புரிந்து கொண்டு செய்யக்கூடாத அக்கிரமங்களையெல்லாம் செய்துவிட்டு ஒரு நாளில் அங்க பிரதக்ஷணம் செய்தால் சரியாகிவிடும் என்ற முடிவுக்கே வந்துவிடுவார்கள். வாழ்நாளெல்லாம் பாவம் செய்துவிட்டு ஒரே நாளில் பாவ விமோசனம் பெற்றுவிடக்கூடிய குறுக்கு வழியையே இந்த மனிதர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதனால்தான் ஊழ்வினையை அனுபவித்து கழிக்க வைக்கின்ற அன்னை அதே சமயம் பக்தனை ஊழ்வினை துன்பத்தால் அழிந்து போகாமலும் அவன் ஆன்மா உய்யும்படியும் கவனித்துக் கொள்கிறாள். செவ்வாடை அணிந்து கொண்ட ஒரு காரணத்தாலும், மன்றத்தில் தொண்டு செய்யும் காரணத்தாலும், கோவிலுக்கு அடிக்கடி வருகிற காரணத்தாலும் தன் குடும்பங்களில் உள்ள எவருக்குமே துன்பங்கள் வரக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார்கள். பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று உண்டு. ஊழ்வினையின் முடிச்சு பலமாக பின்னப்பட்ட நிலையில் சிலருக்கு 20இல் இந்த வாழ்க்கை முடிகிறது, சிலருக்கு 50இல் முடிகிறது, சிலருக்கு 60இல் முடிகிறது. ஒருவன் ஊழ்வினையை மாற்றி அன்னை நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டுமானால் பல காரணங்கள் அந்த ஆன்மாவுக்குச் சாதகமாக அமைய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஆன்மாவுக்காக பிரபஞ்ச சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமாகுமா? நாம் வேண்டிக் கொள்ளலாமே தவிர உரிமை கோர முடியாது. கிடைத்தால் பிச்சை, கிடைக்காவிட்டாலும் தன்னை நம்பிய, தன்னை தொழுத, தனக்கு தொண்டு செய்த ஆன்மாக்களை அம்மா கைவிடுவதில்லை. அந்த ஆன்மாக்கள் நாயாகவோ பன்றியாகவோ பிறந்து அலையாமல், பேயாகச் சுற்றித் திரியாமல் அந்த ஆன்மாக்களுக்கும் நல்ல கதியை கொடுக்கிறாள் அன்னை. இந்த விஷயங்கள் நம் அனுபவத்திற்கும் அறிவுக்கும் எட்டாத சூட்சும விஷயங்கள். மனசாட்சிக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து, நேர்மையாகவும் பண்பாட்டோடும் வாழ முனைய வேண்டும். ஓம் சக்தி.